மத்திய கிழக்கில் பதற்றம், அடங்காத குண்டுவெடிப்பு சத்தங்கள். ஈரானின் பலம் வாய்ந்த பொறுப்பில் அலி கமேனியின் மகன். தாக்குதல்கள் தொடர்ந்தால் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் மீது கை வைப்போம். ஈரான் அதிரடி. மத்திய கிழக்கு போர். ட்ரம்ப் வெளியிட்ட தகவல். முதல் முறையாக சோதிக்கப்படவுள்ள டொனால்ட் ட்ரம்ப் தாக்குதல் நடத்தி ஹிஸ்புல்லா மிகப்பெரிய தவறு செய்துவிட்டது. ஈரான் தாக்குதலில் கொல்லப்பட்ட 4 ராணுவ வீரர்கள். போர் பதற்றத்தின் மத்தியில் ஈரானின் அதிரடி தடை. மத்திய கிழக்கு பதற்றம். IMF எச்சரிக்கை. ஈரானின் அணுசக்தி திறன்கள் முழுமையாக அளிக்கப்படும். லெபனானின் எல்லைப் பகுதிகளில் பதற்றம். மத்திய கிழக்கில் பதற்றம். ஒரே வாரத்தில் பல மில்லியன் டாலர்களை இழக்கும் அபாயத்தில் இலங்கை. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள போர் பதற்றம் காரணமாக இலங்கையின் சுற்றுலாத்துறையில் பாரிய தாக்கம் ஏற்படலாம் என சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங்க தெரிவித்துள்ளார். மார்ச் மாதத்தில் இலங்கைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் குறைவு ஏற்படக்கூடும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நேற்று பிற்பகல் ஊடகங்களுக்கு உரையாற்றும் போது அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். ஐரோப்பிய நாடுகளிலிருந்தும் ஏனைய நாடுகளிலிருந்தும் இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மத்திய கிழக்கு பிராந்தியம் வழியாக வருவதாகவும் அந்த பிராந்தியத்தில் தற்போது விமானங்கள் மற்றும் விமான நிலையங்கள் மூடப்படுவது நாட்டின் சுற்றுலாத்துறையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் எனவும் பிரதி அமைச்சர் கூறினார். அதன்படி சுற்றுலாத்துறையில் ஏற்படும் தாக்கம் வாரத்துக்கு 10 முதல் 12 மில்லியன் டாலர்கள் வரை நிதி இழப்பை ஏற்படுத்தும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஈரானின் அணுசக்தி திறன்கள் முழுமையாக அளிக்கப்படும். ட்ரம்ப் எச்சரிக்கை. ஈரான் மற்றும் லெபனானில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 600 கடந்துள்ள நிலையில் இஸ்ரேலிய படைகள் தெஹ்ரான் மற்றும் பெய்ரூட் மீது தாக்குதல்களை தொடர்கின்றன. ரியாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை 2 ட்ரோன்கள் தாக்கியதால் குறைந்தளவிலான தீப்பரவல் மற்றும் சிறியளவான சேதம் ஏற்பட்டதாக சவுதி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கை சுமார் 4 வாரங்கள் நீடிக்கும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தெஹ்ரானின் ஏவுகணை மற்றும் அணுசக்தி திறன்களை அளிக்க வாஷிங்டன் தேவையான அனைத்து நடவடிக்கையையும் எடுக்கும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். ஈரான் வளைகுடா முழுவதும் எரிசக்தி உட்கட்டமைப்பை தாக்கியுள்ளதால் உலகளாவிய எண்ணெய் மற்றும் எரிவாயு விலைகள் கடுமையாக உயர்ந்துள்ளன. கட்டாரின் அரசுக்கு சொந்தமான பெட்ரோலிய நிறுவனம் அதன் 2 வசதிகள் தாக்கப்பட்டதை தொடர்ந்து அனைத்து திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு உற்பத்தியையும் நிறுத்தி வைத்துள்ளது. உலகின் எண்ணெய் நுகர்வில் 1/5 பங்கு கடந்து செல்லும் ஹார்முஸ் ஜலசந்தி இப்போது மூடப்பட்டுள்ளது என ஈரானின் புரட்சிகர காவல்படை தெரிவித்துள்ளது. மேலும் நீர்வழி வழியாக செல்ல முயற்சிக்கும் எந்தவொரு கப்பல்களும் தாக்கப்படும் என்றும் எச்சரிக்கிறது. இஸ்ரேல் முழுவதும் உள்ள தளங்களை ஈரான் தொடர்ந்து தாக்கி வருவதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேற்கு ஜெருசலேம், டெல் அவிவ் மற்றும் ஈலாட் மீது ஏவுகணை இடைமறிப்புகள் மேற்கொள்ளப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. சனிக்கிழமை முதல் தற்போது வரை இஸ்ரேலில் சுமார் 10 பேர் வரை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. லெபனானின் எல்லைப் பகுதிகளில் பதற்றம். இஸ்ரேலின் வடக்கு எல்லைப் பகுதிகளில் வாழும் மக்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களை நிறுத்துவதற்காக லெபனானின் மூலோபாய பகுதிகளை இஸ்ரேலிய ராணுவம் கைப்பற்றும் என்று இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் அறிவித்துள்ளார். இஸ்ரேலின் இந்த அதிரடி நடவடிக்கை லெபனானின் இறையாண்மைக்கு விடுக்கப்பட்ட நேரடி சவாலாக பார்க்கப்படுகிறது. 2024ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் மத்தியஸ்த மேற்கொள்ளப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு இது பலத்த அடியை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேலுக்கும் லெபனானின் ஹிஸ்புல்லா ஆயுத குழுவுக்கும் இடையே 1 வருடமாக நீடித்த முழு அளவிலான போரை முடிவுக்கு கொண்டு வரவே இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இஸ்ரேலின் இந்த அறிவிப்பை தொடர்ந்து லெபனான் எல்லைப் பகுதிகளில் பதற்றம் மீண்டும் அதிகரித்துள்ளது. அடங்காத குண்டுவெடிப்பு சத்தங்கள். ஈரானின் பலம் வாய்ந்த பொறுப்பில் அலி கமேனியின் மகன். மத்திய கிழக்கில் பதற்ற நிலை தொடர்ந்து வரும் நிலையில் ஈரானின் உச்சபட்ச தலைவராக மறைந்த அயத்துல்லா அலி கமேனியின் மகன் மொஜ்தபா கமேனி தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக ஈரான் நாட்டு ஊடகங்களை சுட்டிக்காட்டி தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய கிழக்கில் இப்போது உச்சகட்ட பதற்றம் ஏற்பட்டுள்ளது. அணு ஆயுத விவகாரம் தொடர்பாக உடன்பாடு எட்டப்படாததால் இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது. 5வது நாளாக இன்றும் இந்த மோதல் இன்று தொடர்கிறது. கமேனியின் இந்த எதிர்பாராத மரணத்தால் கொந்தளித்த ஈரான் ராணுவம் இஸ்ரேலை குறிவைத்து தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. மேலும் மத்திய கிழக்கில் உள்ள பிற அமெரிக்க ராணுவ முகாம்களை குறிவைத்தும் ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதற்கு நடுவே ஈரானின் புதிய உச்ச தலைவர் யார் என்பதிலும் குழப்பம் ஏற்பட்டது. அந்த நாட்டில் உள்ள நிபுணர்களை சபையே புதிய உச்ச தலைவரை தேர்வு செய்யும். அதுவரை ஈரானின் இடைக்கால உச்ச தலைவராக அலிர்சா அராஃபி
கடந்த சில நாட்களுக்கு முன்பு நியமனம் செய்யப்பட்டார். இப்போது அந்நாட்டின் வல்லுநர் சபை புதிய உச்சபட்ச தலைவரை தெரிவு செய்துள்ளது. மறைந்த அஜதுல்லா அலி கமேனியின் மகன் மௌஜ்தபா கமேனி ஈரான் நாட்டின் புதிய சுப்ரீம் லீடராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் என செய்திகள் தெரிவிக்கின்றன. 56 வயதான மௌஜ்தபா அலி கமேனியின் இரண்டாவது மகனாவார். நீண்ட காலமாகவே கமேனியின் வாரிசாக இவர் கருதப்பட்டு வந்த சூழலில் அவரது நிஜமனம் அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த விடயத்தை இன்னும் அதிகாரப்பூர்வமாக ஈரான் அரசு உறுதிப்படுத்தவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. தாக்குதல்கள் தொடர்ந்தால் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் மீது கை வைப்போம். ஈரான் அதிரடி. அமெரிக்கா இஸ்ரேலின் தாக்குதல்கள் தொடர்ந்தால் மத்திய கிழக்கில் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த அனைத்து இடங்கள் மீதும் பதில் தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் ஆயுதப்படைகள் அமைப்பின் தலைமை தளபதி இப்ராஹிம் ஜபாரி எச்சரிக்கை விடுத்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அமெரிக்கர்கள் தங்கள் பெரும்பாலான விமானங்களை சைப்ரஸில் நிறுத்தியுள்ளனர். அவர்களை வெளியேற கட்டாயப்படுத்த நாங்கள் அங்கு பல ஏவுகணைகளை ஏவுவோம் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் தாக்குதல்கள் தொடர்ந்தால் மத்திய கிழக்கில் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த அனைத்து இடங்கள் மீது பதில் தாக்குதல் நடத்தப்படும் என குறிப்பிட்டுள்ளார். ஈரான் அணு ஆயுத தயாரிப்பில் ஈடுபட்டிருப்பதாக கூறி கடந்த 28ஆம் தேதி ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டாக தாக்குதலை தொடங்கின. ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் இரு நாட்டு படைகளும் நடத்திய சரமாரி தாக்குதலில் ஈரான் உச்சபட்ச தலைவர் அஜதுல்லா அலி கமேனியும் அவருடைய குடும்பத்தினரும் பலியானார்கள். கமேனியின் மனைவி மன்சரே கொஜஸ்தே தாக்குதலில் காயமடைந்து கோமா நிலையில் இருந்தார். அவரும் சிகிச்சை பலனின்றி இறந்தார். அதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணைகளை அலை அலையாக வீசி தாக்குதலில் ஈடுபட்டது. மேலும் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைத்தளங்களை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. மத்திய கிழக்கு போர். ட்ரம்ப் வெளியிட்ட தகவல். ஈரான் மீதான தனது தாக்குதலால் அமெரிக்கர்களுக்கு ஏற்பட்ட பொருளாதார பாதிப்பை முதல் முறையாக ஒப்புக்கொண்ட ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பாரசீக வளைகுடாவில் நடக்கும் சண்டையின் விளைவாக எண்ணெய் விலைகள் உயர வாய்ப்புள்ளது என்றும், ஆனால் இறுதியில் அவை குறையும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் மீது இஸ்ரேல் அமெரிக்கா கடந்த 28ஆம் தேதி ஈரானின் அணுசக்தி மையங்கள், அணுசக்தி உள்கட்டமைப்புகள் மற்றும் ராணுவ தளங்கள் என பல்வேறு பகுதிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் ஈரானின் உச்ச தலைவர் அஜதுல்லா அலி கமேனி, அவரது குடும்பத்தினர், ஈரான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் உள்ளிட்ட பலர் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல் மீதும் மத்திய கிழக்கில் அமெரிக்க படைத்தளங்கள் அமைந்துள்ள நாடுகள் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதேவேளை ஈரான் மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதால் மத்திய கிழக்கில் பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. இதனால் மசகு எண்ணெய் விலை தொடர்ந்து உயர்ந்துள்ள நிலையில் ஈரானுக்கு எதிரான போருக்கு பிறகு எண்ணெய் விலை குறையும் என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அத்துடன் சிறிது காலத்துக்கு மசகு எண்ணெய் விலை சற்று அதிகமாக இருக்கும் என்றும், ஈரானுக்கு எதிரான போருக்கு பின்னர் முன்பை விட விலை குறைவடையும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தேவைப்பட்டால் மத்திய கிழக்கில் உள்ள எண்ணெய் கப்பல்களை அமெரிக்க கடற்படை பாதுகாக்கும் என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார். முதல் முறையாக சோதிக்கப்படவுள்ள டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீதான தாக்குதல்கள் தொடங்கியதிலிருந்து முதல் முறையாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ராணுவ நடவடிக்கையை தொடங்க அவருக்கு அங்கீகாரம் உள்ளதா என்பது குறித்து சோதிக்கப்படவுள்ளார். போர் அதிகார சட்டத்தின் மீதான வாக்கெடுப்பு இன்று புதன்கிழமை உள்ளூர் நேரப்படி 4 மணிக்கு செனட்டில் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த தீர்மானம் ட்ரம்பின் ராணுவ நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் அதிகாரத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் முன்வைக்கப்பட்டுள்ளது. எனினும் மோதலை சூழ்ந்துள்ள பல அறியப்படாத நிலைகள் மற்றும் முந்தைய நிர்வாகங்களின் போது இதேபோன்ற அனுமதி பெறப்படாத முன்னுதாரணங்கள் காரணமாக இந்த முயற்சி கடினமான சவால்களை எதிர்கொள்ளும் என்று அரசியல் வட்டாரங்கள் கருதுகின்றன. வெளியுறவு செயலாளர் மார்கோ ரூபியோ இது தொடர்பாக ஜனாதிபதி எதையும் செய்திருக்க வேண்டும் என்று எந்த சட்டமும் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். போர் அதிகார சட்டத்தை அரசியலமைப்புக்கு ஏற்பதாக எந்த ஜனாதிபதி நிர்வாகமும் இதுவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது குடியரசுக் கட்சி ஜனாதிபதிகளாக இருந்தாலும் சரி, ஜனநாயக கட்சி ஜனாதிபதிகளாக இருந்தாலும் சரி என்றும் அவர் தெரிவித்தார். இந்த நடவடிக்கையை அறிமுகப்படுத்திய செனட்டர்கள் வர்ஜீனியாவை சேர்ந்த ஜனநாயக கட்சியை சேர்ந்த டிம் காயின் மற்றும் ஹெண்டக்கியைச் சேர்ந்த குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த டான் பால் நிர்வாகத்தின் நடவடிக்கை குறித்து செனட்டர்கள் எப்படி உணர்கிறார்கள் என்பதை பதிவு செய்ய விரும்புவதாக கூறியுள்ளனர். நமது சொந்த குழந்தைகளை, இந்த நாட்டில் நம்மிடம் உள்ள மிக அருமையான வளமான நமது சொந்த மகன்களையும் மகள்களையும் அதே பிராந்தியத்தில் சமீபத்தில் நாம் முடித்த போர்களைப் போலவே முடிவடையும் ஒரு போருக்கு அனுப்ப விரும்புகிறோமா என்பது குறித்து வாக்களிப்பார்கள் என்று காயின் குறிப்பிட்டுள்ளார். தாக்குதல் நடத்தி ஹிஸ்புல்லா மிகப்பெரிய தவறு செய்துவிட்டது.
செய்துவிட்டது. நெதன்யாகுவின் பகிரங்க எச்சரிக்கை. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஈரான் மீது தொடர்ந்து வலுவான தாக்குதல்களை நடத்தி வருவதாகவும் லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பை இன்னும் தீவிரமான சக்தியுடன் எதிர்கொள்ளப் போவதாகவும் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலின் மத்திய பகுதியில் உள்ள விமானப்படை தளத்தில் உரையாற்றிய அவர், இஸ்ரேலிய போர் விமானங்கள் ஈரான், தெஹ்ரான் மற்றும் லெபனான் வான்பரப்பில் தொடர்ந்து பறந்து தாக்குதல் நடத்தி வருவதாக குறிப்பிட்டார். எங்கள் மீது தாக்குதல் நடத்தியதன் மூலம் ஹிஸ்புல்லா மிகப்பெரிய தவறு செய்துவிட்டது. ஏற்கனவே நாங்கள் கடுமையாக பதிலடி கொடுத்துள்ளோம். இனிவரும் நாட்களில் இன்னும் பல மடங்கு வீரியத்துடன் பதிலடி கொடுப்போம் என அவர் எச்சரித்துள்ளார். ஈரான் தாக்குதலில் கொல்லப்பட்ட 4 ராணுவ வீரர்கள் அடையாளம் கண்டுள்ள அமெரிக்கா. ஈரானிய தாக்குதலில் கொல்லப்பட்ட 4 வீரர்களை அமெரிக்கா அடையாளம் கண்டுள்ளது. ஈரானுடனான மோதலில் கொல்லப்பட்ட முதல் அமெரிக்க வீரர்களில் 4 பேரை அமெரிக்க ராணுவம் சமீபத்தில் அடையாளம் கண்டுள்ளது. அயோவாவின் டெஸ் மோயின்ஸை சேர்ந்த 103வது சஸ்டெயின்மென்ட் கட்டளையைச் சேர்ந்த அமெரிக்க ராணுவ ரிசர்வ் வீரர்களே இவ்வாறு பலியாகியுள்ளனர். புளோரிடாவின் விண்டர் கேவனை சேர்ந்த 35 வயதுடைய கேப்டன் கோடி ஏ கோர்க், நெப்ரஸ்காவின் பெல்லுவை சேர்ந்த 42 வயதுடைய சார்ஜென்ட் முதலாவது வகுப்பு நோவா எல் டைட்ஜென்ஸ், மினசோட்டாவின் வைட்பியர் லேக்கைச் சேர்ந்த 39 வயதுடைய சார்ஜென்ட் முதலாவது வகுப்பு நிக்கோல் எம் அமோர், அஜோவாவின் பெஸ்டெஸ் மோயின்ஸை சேர்ந்த 20 வயதுடைய சார்ஜென்ட் டெக்லான் ஜே கோடி ஆகியோர் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை குவைத்திலுள்ள ஒரு ராணுவ நிலையத்தின் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் மேலும் 2 பேர் கொல்லப்பட்டனர். ஆனால் அவர்கள் இன்னும் அடையாளம் காணப்படவில்லை. ஈரான் வான் பாதுகாப்பை தவிர்த்து குவைத்திலுள்ள ஒரு அமெரிக்க பதுங்கு குழி தாக்கப்பட்டதாக பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெட் திங்களன்று தெரிவித்தார். இஸ்ரேலுடன் இணைந்து ஈரானுக்கு எதிராக தாக்குதல்களை நடத்தியதில் அமெரிக்க ராணுவத்தால் உறுதிப்படுத்தப்பட்ட இறப்புகள் இந்த 6 இறப்புகள் என உள்துறை படைகள் உறுதி செய்துள்ளனர். போர் பதற்றத்தின் மத்தியில் ஈரானின் அதிரடி தடை. ஈரான் மற்றும் இஸ்ரேல், அமெரிக்கா இடையே போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஈரான் அரசு தனது நாட்டின் உணவு பாதுகாப்பு மற்றும் அத்தியாவசிய தேவைகளை கருத்தில் கொண்டு அனைத்து வகையான உணவு மற்றும் விவசாய பொருட்களின் ஏற்றுமதிக்கு அதிரடியாக தடை விதித்துள்ளது. இதுகுறித்து ஈரானின் தஸ்னிம் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மறு உத்தரவு வரும் வரை இந்த தடை நடைமுறையில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானிய மக்கள் அனைவருக்கும் தடையின்றி அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்வதற்கே இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை அரசு மேற்கொண்டுள்ளது. கடந்த சனிக்கிழமை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களை தொடர்ந்து போர் சூழலை சமாளிக்க ஈரான் இத்தகைய அவசரகால நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்தி வருகிறது. மத்திய கிழக்கு பதற்றம். IMF எச்சரிக்கை. மத்திய கிழக்கில் நடந்து வரும் ராணுவ மோதல்கள் உலக பொருளாதாரம் மற்றும் நிதி சந்தைகளில் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்று சர்வதேச நாணய நிதியம் செவ்வாயன்று எச்சரித்தது. CNN மேற்கோள் காட்டிய ஒரு அறிக்கையில், நடந்து வரும் மோதலினால் IMF இதுவரை வர்த்தகம் மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளில் இடையூறுகளை கண்டறிந்துள்ளதாகவும் எரிசக்தி விலைகளில் கூர்மையான உயர்வையும் கண்டுள்ளதாகவும் உலக பொருளாதார சூழலில் அதிகரித்த ஏற்ற இறக்கம் மற்றும் நிச்சயமற்ற தன்மையை குறிப்பிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. ஒருபுறம் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும், மறுபுறம் ஈரானுக்கும் இடையே தொடர்ச்சியான தாக்குதல்கள், அதேபோல் பல அரபு நாடுகள் மீதான ஈரானிய தாக்குதல்கள் உள்ளிட்ட விரிவாக்கம் உலகளாவிய எண்ணெய் இறக்குமதியில் சுமார் 20% மற்றும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுவில் 20% கடந்து செல்லும் ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டதை தொடர்ந்து எண்ணெய் மற்றும் எரிவாயு விலைகளை உயர்த்தியுள்ளதுடன் கப்பல் போக்குவரத்து மற்றும் வர்த்தகத்தை சீர்குலைத்துள்ளதாகவும் IMF சுட்டிக்காட்டியுள்ளது.